மனிதனுடைய அறிவு வாழ்க்கை தொடங்கிய பிறகு, அதாவது காட்டிலேருந்து விலகி அவனுடைய வாழ்க்கை ஒரு பண்பட்ட காலத்தில் நெருப்பு என்பது அவனுக்கு மிகவும் பயன்பட்ட ஒரு பொருள். அதாவது நல்ல ஒரு உணவு அப்படின்னா நெருப்பால் சமைக்கப்பட்ட உணவு அவனுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது ஒரு பெரிய அறிவு கொடை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் 2 நாளில் ஒரு பல வகையான மனிதர்கள் இழப்புக்கு பிறகு தான் நெருப்பில் வெந்த அந்த விலங்குகளுடைய மாமிசம் அவனுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியத்தை தருது, நோய் குறைவாக வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 4000 5000 வருஷம் ஆகும். இதுதான் வாழ்க்கை. அதில் நெருப்பு அப்படிங்கிறது மனித குலத்துக்கு ரொம்ப அவசியமானது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டறிந்து கொண்டே வந்தார்கள். அந்த நெருப்பை சேகரிப்பது, நெருப்பை பாதுகாப்பது, நெருப்பை கொண்டாடுவது, அப்படியே பழக்கங்கள் வளர்ந்தன. திடீர் நெருப்பு உண்டாக்க முடியாது. இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் நெருப்பு குச்சியை கிழிச்சிடுறீங்க, நெருப்பை உண்டாக்கிடுறீங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு சிக்கி முக்கி கல்லை தேய்க்கணும், என்னென்னமோ படாத பாடுபட்டிருக்கணும். அதனால் நெருப்பை பாதுகாக்கிற வழக்கம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. நெருப்பை நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு விளக்கில் தான் பாதுகாக்க முடியும். ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி, ஒரு திரியை ஊற்றி, அதை எரிய வச்சுக்கிட்டே இருந்தால் வேணுங்கிற போது நாம் அந்த நெருப்பை எடுத்துக்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி, ஒளிப்படுத்தி, பாதுகாத்து, பக்குவத்திற்கு துணை நின்று நம்முடைய நிர்வாகத்துக்குள் நெருப்பு வந்த அடையாளம்தான் ஒரு விளக்கு. ஒரு விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா இருட்டில் என்ன பொருள் எங்கே இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வரும். சரியாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால், எப்போ கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா அப்படின்னு. விளங்குச்சா அப்படின்னு கேட்பான். விளக்குப்பா அப்படின்பான். அப்போ விளக்குதல்னால் என்ன அர்த்தம்? தெரியாத ஒன்றை தெரிய வைக்கிறது, புரியாத ஒன்றை புரிய வைக்கிறது. அதுக்கு தான் விளக்குதல்னு பேர். இப்போது ஒரு கயிறு கிடக்குது, அது பாம்பா பழுதா கயிறாங்கிறத எது காட்டும்? ராத்திரி நேரத்தில் ஒரு வெளிச்சம் தான் காட்டும். மனித குலத்துக்கு ஆதியில் கிடைச்ச வெளிச்சம் நெருப்பு. அதனால தான் அந்த நெருப்பை ஒரு அகலில் சேகரிப்பது, அதை வணங்குவது, அது நமக்கு பாதுகாப்பானது என்று அதை கொண்டாடுவது, இப்படி தோன்றியது தான் கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு.